Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா sweatcoin பத்தி தான் பார்க்க போறோம். sweatcoin மோஸ்டா எல்லாருக்கும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். sweatcoin என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு cryptocurrency. அதாவது நம்ம வாக் பண்றது மூலமா அந்த மாதிரி cryptocurrencyலாம் நம்ம earn பண்ணலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அந்த sweatcoin எப்படி earn பண்றது, அது எப்படி withdraw பண்றதுன்னு பத்தி தான் ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் sweatcoin எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் sweatcoin டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோர்லையோ ஆப் ஸ்டோர்லையோ நீங்கள் எதில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். sweatcoin டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கேட்குற பெர்மிஷன்ஸ்லாம் அலோவ் கொடுங்க. மோஸ்ட்டாக எல்லோரும் கேட்டிருந்தீங்க இந்த கிரிப்டோகரன்சி நம்ம அலோவ் கொடுக்கறதுனால நம்மளோட டேட்டாஸ்லாம் சேஃபாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எஸ், நான் 100% சேஃபாக தான் இருக்கும். அவங்களோட லீகல் வெப்சைட்லேயே அதை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இதுமாதிரி உங்களோட டேட்டாஸ் எதுவும் நாங்கள் எடுக்க மாட்டோம், அது 100% கேரண்டி அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம டேட்டாஸ் எடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேணாம். ஸோ நீங்கள் பெர்மிஷன்ஸ்லாம் அலோவ் கொடுங்க. ஆக்சுவலி அந்த பெர்மிஷன்லாம் எது கேட்குறாங்கன்னா நீங்கள் ஃபோன் வந்து நடக்கும்போது ட்ராக் பண்ணுறதுக்காக, அதாவது வந்து நீங்கள் வாக்கிங்கில் தான் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றதுக்கு ட்ராக் பண்ணுறதுக்காக தான் அந்த பெர்மிஷன்ஸ்லாம் கேட்குறாங்க. மோஸ்ட்டாக அது மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் அலோவ் கொடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஏதாவது ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து sweatcoin ஆப்பை டவுன்லோட் பண்ணியாச்சு, பெர்மிஷன்ஸ்லாம் அலோவ் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நடக்கணும். ஆமாங்க, நீங்கள் சும்மாவே நடந்தாலே போதும். அதாவது நீங்கள் சும்மா வாக்கிங்கில் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ்க்கு நடந்து போகிறதா இருக்கட்டும், நீங்கள் நார்மலாக எந்த நடக்கிறதா இருந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டெப் கவுண்ட்ஸை ட்ராக் பண்ணிடும். நீங்கள் நடக்கணும் தான், அதுக்காக நான் நடக்கணுமா அப்படின்னு கேட்டாலும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஃபோனுக்கு ஒரு மூமெண்ட் இருந்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நடக்கலை, ஃபோனை ஜஸ்ட்டு ஷேக் பண்ணுறேன். இந்த ஷேக் பண்ணுறதுனாலே நம்மளுக்கு வந்து ஸ்டெப் கவுண்ட்ஸ் வந்து அதிகமாகுது. அதாவது அது கண்ணோட்டத்தைப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக் பண்ணாதான் ஃபோன் ஷேக் ஆகும்ன்றது தான் அவங்களோட ரூலாக இருக்கும். அது மாதிரி ஃபோன் ஷேக் ஆகுறதுனால அவங்க வந்து அதுக்கு ஸ்டெப் கவுண்ட்டும் நம்மளுக்கு தந்துடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து 1000 ஸ்டெப்பை எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து ஒரு sweatcoin கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அவங்க. இப்போ ஒரு sweatcoinோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.1 rupees இந்தியன் மதிப்பில் இருக்குது. அதாவது ₹1 வச்சுக்கிங்களேன். ஒரு sweatcoin ₹1. நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் 5000 ஸ்டெப் ஆச்சு நீங்கள் எடுத்து வச்சுருவீங்க. அது வந்து நீங்கள் அவ்வளோ நடக்கிற ஆளாக இல்லைனாலும், சும்மா அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றுற ஆளாக இருந்தாலும் 5000 ஸ்டெப்பு ஈஸியாகவே வந்துடும். ஸோ ஒரு நாளைக்கு ₹5 கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இது ஒரு கிரிப்டோகரன்சி. நீங்கள் இன்றைக்கி சேவ் பண்ணி வச்சா நாளைக்கு கூட அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம சேல் பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அது மட்டும் இல்லாத இதில் டெய்லி போனஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் வீடியோ பார்க்குறதுனாலையும் உங்களுக்கு sweatcoin தருவாங்க. மினிமம் வந்து 1 sweatcoinலேருந்து 0.1 sweatcoin வரைக்கும் அவங்க கேல்குலேட் பண்ணி அவங்க தருவாங்க. அது மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்க, sweatcoinல வந்து நான் நடந்தாலுமே எனக்கு வந்து ஸ்டெப் கவுண்ட்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. சில ஃபோன்ஸ்க்கெல்லாம் அது சப்போர்ட் ஆக மாட்டேங்குது, அது ஏன்னு தெரியலை. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா sweatcoin ஓட ஆப்லேயே வந்து ஹெல்ப் செக்ஷன் இருக்கும். அதில் போய் மெயில் பண்ணுங்கள், இது மாதிரி வந்து எனக்கு வாக் பண்ணுறதுனாலையும் ஆட்டோ ட்ராக் ஆக மாட்டேங்குது அப்படி சொன்னீங்கன்னா அவங்களே அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. சரி, இப்போ நம்ம sweatcoin ஏர்ன் பண்ணியாச்சு. இந்த ஏர்ன் பண்ண sweatcoin நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறோன்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்வெட் வேலட்ன்ற ஆப்போட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இமெயிலை வச்சு sweatcoin லாகின் பண்ணீங்களோ அதே இமெயிலை வச்சு நீங்கள் ஸ்வெட் வேலட்டையும் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணால் தான் நீங்கள் அங்கே வந்து சேவ் பண்ண கிரிப்டோகரன்சி அந்த sweatcoinsலாம் இங்கே ஷோ ஆகும். சம்டைம்ஸ் இந்த கிரிப்டோகரன்சிலாம் சில பேருக்கு எடுத்தோன்னே ஷோ ஆகுது. அவங்களுக்குலாம் மினிமம் வந்து 1 வீக் ஆச்சு அந்த sweatcoinலேருந்து இந்த sweatcoin வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்வெட் வேலெட்டில் வந்து நம்மளோட கிரிப்டோகரன்சி அதான் ஸ்வெட் டோக்கன்ஸ்லாம் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா KuCoin வேலெட்ன்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு மேலே வந்து டெபாசிட்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் sweatcoin சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், 2 நெட்வொர்க் இருக்கும். நியர்ன்ற நெட்வொர்க்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்வெட் வேலெட்டுக்கு போகிறோம்.
இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம அங்கே காப்பி பண்ண அட்ரஸை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டு உங்களோட மொத்த வேலெட்டில் இருக்கிற கிரிப்டோ அதாவது ஸ்வெட்காயினையும் நீங்கள் மேக்ஸிமம் சொல்லி கொடுத்து சென்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்வெட்காயின் வந்து கிரிப்டோ வேலெட்லேருந்து கூகாயின் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அதை எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கியூகாயினில் அசட்டுன்ற செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட கிரிப்டோ கரன்சி அதுலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஏர்ன் பண்ண கிரிப்டோ கரன்சியை கூகாயின்லேருந்து எப்படி வித்ட்ரா பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம கூகாயின்லேயே வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி அதுலேருந்தே வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஸ்வெட்காயின் அதாவது இந்த ஸ்வெட்காயினை வந்து யூஎஸ்டி காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். கன்வெர்ட் பண்ண காயினை வந்து நம்ம இந்தியன் வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலே போதும். அதுலேருந்து நம்ம வித்ட்ரால் எடுக்கலாம். இது ரெண்டுத்துல நீங்கள் எது பண்ணாலும் உங்களால் ஈஸியாக வித்ட்ரால் எடுக்க முடியும். அது கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது உங்கள் இஷ்டம். அப்படி இல்லைனா நான் இந்தியன் வேலெட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறனாலும் அது உங்கள் இஷ்டம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம அக்கௌண்ட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் உங்களுக்கே தெரியும் பண்ணிடுங்க. வரட்டாமாமே.